ஏங்க சும்மா கடந்து கத்துறீங்க? ஐயோ நான் உள்ளார கடந்துட்டேன்டா. யாரை கேட்டு திறந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம். ஏண்டா ராத்திரி நேரமாச்சே மூடிட்டு இருக்கியா திறந்து வச்சாச்சா? அது கிடையாது. நான் மூடுறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு லோலோன்னு கத்தா என்ன அர்த்தம்? ஐயோ விடிஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேடா. நமக்கு விடிய விடிய வேலை இருக்குடே. முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா. ஐயோ குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்திலையும் கலப்படம் பண்ண போறான். கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு காத்தோட்டம் இருக்கு. பட்டி செருப்பால மண்டு பயப்புள்ள. ஏண்டா நம்ம செய்யற கலப்பட வேலைக்கு காத்து தேவையாடா? எவன் கண்ணிலாவது பட்டா நம்ம பொழப்பே காத்துல போயிருந்தா. ஏய் ஒரு ஈரம்பு போறது கூட இடம் இல்லாம எல்லா பழகி இழுத்து வச்சு கூட்டிட்டு வாடா. ஐயே செங்கமலா, செங்கமலா வந்துட்டேங்க. வாடி சீக்கிரம். என்னமோ அசைஞ்சிட்டு வர்ற. என்ன கொண்டு வந்த? கடல் எண்ணெய். கடல் எண்ணெய் எங்க? நல்லெண்ணெய் எங்க? நல்லெண்ணெய் இங்க இருக்குது. எங்க? ஊத்து, கடல் எண்ணெய் ஊத்து சீக்கிரம். இப்ப எதோட எல்லாம் கலந்தீங்க? ஏண்டா நல்லெண்ணெயில கடல் எண்ணெய கலக்குறோம். உருப்பிடுவோமா? இப்படி கலப்படம் பண்ணா நம்ம உருப்பிடுவோமா? ஏண்டா இத்தனை நாளா இப்படித்தானடா கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரமா? ஊர் உலகத்துல அத்தனை பேர் இப்படித்தான் நல்லெண்ணெயோட கடல் எண்ணெயை கலக்க போய்தான் கடல் எண்ணெய்க்கு விலை கூடி போயிடுச்சு. இனிமே கடல் எண்ணெயில நல்லெண்ணெயை கலக்கணும். அப்பதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். ஏண்டா எவனாவது வாஜனைய கண்டுபிடிச்சிட்டான்னா முடியுமா? சுத்தமான நல்லெண்ணெய் வைங்க, பக்கத்திலே கலப்படத்தையும் வைங்க, எவன வேணா கூட்டி வாங்க. வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டான் நான் காதறுத்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எப்படி முடியும்? யார் இருக்கா? சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்ற பாருங்க. நம்மளா பார்த்து இப்படி தாயா வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் உண்டு. நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க. அடியே இவன் சொல்றபடியா கலடி எப்படி களிமண்ணே நிக்கிறேனே. அட உன்னை எந்த முட்டாப்பா ஏன் சொன்னா? நீங்க தான் ஒரு நாளைக்கு 10 வாட்டி களிமண்ணு களிமண்ணு கூப்பிடுறீங்களா? உளுந்துல கலக்கற களிமண்ண கேக்குறான்டா. ஐயோ உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா? களிமண்ணுல உளுந்த கலந்தாத்தான் அசலாவது கட்டி வரும். ஐயோ ராஜா நீ செய்யடா, நீ செய்யடா. நீ ஊத்து, நீ ஊத்து, நீ போடுற. அடியே சீக்கிரம் ஊத்து, நீ கடா சீக்கிரம். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். என் வீட்டுல நின்னுட்டு சதுர எடுக்கிறியாடா களிமண்ணு பையன? போற அந்த பக்கம். இங்க வா. சும்மா நீ சும்மா இரு. முதல்ல மூட சொல்லி சொல்லு. நான் ஈரக்குறை நடுநடுங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலப்படம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஊருக்கே கேட்கும்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்படம் பாட்டு பாட வைக்கிறியா? ஏப்பா இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள லாபடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? தங்கச்சி என்னைக்குமே வாயை திறந்து பேச மாட்டேங்குது. என்னைக்காவது வாயை திறந்து பேசிச்சுன்னா நீங்க நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறது புடிங்கிங்க. போராட்ட பக்கம் இவன் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் என் தொழில நான் ஒழுங்கா செய்ய முடியாது. எவராவது ஒரு பயலை பார்த்து இவளை கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். பையனை பார்க்க போறாரு. அந்த பாட்டை மறுபடியும் நம்ம 2 பேரும் கேட்போம். மெதுவா இஞ்சில திரிகி விடு. கலப்படம் கலப்படம். இப்படி குறைக்கிறீங்க? யாரா இவன் காட்டான இருக்க? அப்ப பின்னாடி நில்லுமா. ஏன்னா போல பின்னால போயிடுறா. முன்னால நிக்கிறேன். 1 கிலோ சக்கரை. யாரா இவன்? சக்கரை ஸ்டாக் தீர்ந்து 4 நாள் ஆச்சு. போ அந்த பக்கம். அடுத்தவா உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வச்சிருக்க கொடுக்க சொல்லியா? வச்சிருக்கையா? என் வீட்டு உபயோகத்துக்கு வச்சிருக்கிறேன். ஐயா அதுலதான் கொஞ்சம் கொடுக்க சொல்லியா? குழந்தை சக்கரை இல்லாம பால் குடிக்க மாட்டேங்க. விலை கொஞ்சம் கூடும் சரிதானா? என்னைக்குதான் நீ நியாயமான விலை வாங்கியிருக்க. கொடுக்க சொல்லியா? சரி சரி கொண்டு 5 ரூபா. 1 கிலோ கூட நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. வீட்டுல வேலை இருக்கு. அடுத்த ஆளு. அடுத்த ஆளு. ஒரு படியாமா? ஆமாங்க.
உனக்கு என்னப்பா? பால் பவுடர் இருக்குங்களா? என்ன இல்ல என் கடையில. விலை எப்படி? யாரா இவன் பால் பவுடர் இல்லாத காலத்துல விலைய பத்தி கேட்டுட்டு இருக்கிறான்? நீ எவ்வளவு வச்சிருக்கிற? ₹1 இருக்குங்க. கொண்டாங்க. 3 ஸ்பூன் வரும். யாரா அவன் கைய பிடிக்கிறவன்? அந்த பால் பவுடரை வெளியேடு. நீ யாரா காட்டு பயிர? எடுக்கிறியா இல்லையா? கேப்பற ஊருக்கு புதுசா முதலாளி கைய பிடிச்சிட்டு போறேன். எடாதையா இடிச்சன்னாக்கா யாரா நீ? எனக்கு தெரியாது. எல்லாம் இவர்தான். நம்ம தலைவர். எடாத வெளியே. ஆமா, இது குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்க சொல்லி சர்க்காரால கொடுக்கப்பட்டதில்ல. உம்ம கடைக்கு எப்படி வந்தது? எவனும் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான். எவனோ கொடுத்தா அதை நீ வியாபாரம் பண்றதா? சரி, வியாபாரம் பண்றீ இல்ல, கலப்படம் இல்லாம பண்றியா? கலப்படமா? சத்தியமா கிடையாது. கிடையாதா? எங்க அப்பனால கிடையாது. இந்த பால் பவுடர் சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க தெரியுமா? தம்பி, எவனாவது வேண்டாதவன் வந்து சொல்லியிருப்பான். வேண்டாதவன் சொல்லியிருப்பானா? இது கலப்படம் பண்ணலையா? நிச்சயமா இல்ல. இடாத, போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். அங்க போய் விசாரிக்கிறவா? போய் ஒத்துக்கிறதுக்கு இங்கே ஒத்துக்குங்க. தம்பி தம்பி, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே கலப்படம் பண்றதுண்டுதான். ஏன் வேடிக்கை? என்ன அங்க நிக்கிறீங்க? போயா. அதானே புதுசா என்ன நடந்து போச்சு? போக போக. டேய், சும்மா இரு. ஏப்பா இருக்கு. உங்க யோசிச்சதை அவங்கள பாக்கட்டும். ஐயா, சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? உங்க கோட்டா விடும் ஸ்டாக் இருக்கா பாக்குறேன். தம்பி தம்பி தம்பி, கோட்டாவில இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. பிளாக் மார்க்கெட் பண்றியா? ஐயோ, கொஞ்சம் அப்படி இப்படி. அதுவும் இன்னைக்குதான். வேணா இவனை கேட்டு பாருங்க. அவனே இல்லையா கேட்கறது? அவன் தான் ஒரு படி அரிசிக்கு முக்கா அப்படி அறந்து போடுறானே. அப்படியா பண்றான்? வாடா இங்க. ஏண்டா அப்படியா போற? ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னங்க இவர் சொன்னபடி நான் செய்யவே இல்லைங்க. என்ன சொன்ன? ஒரு படிக்கு அரைப்படி தான் அளக்க சொன்னாரு. பாவம் ஏழப்பட்டவங்க பொழைச்சு போட்டமே, நான் தாங்க முக்காப்படி அளந்து போட்டேன். கடந்து கத்துறீங்க. இத நான் சொல்லணுமா அவருக்கு? ஊரு பூரா தெரிஞ்சிருக்கு நம்ம பவுஸ். கண்ணால பாத்துட்டு கேக்குறாரு. பாருங்க, இது ரோடு இல்லன்னா அவரை உங்க காலை பிடிக்க சொல்லுங்க. யோ பெரிய மனுஷா, உங்களதாங்க. ஏய்யா, ஊர்ல ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு நல்ல சாமான்ல எல்லாம் கலப்படம் பண்ணி ஜனங்களுக்கு இல்லாத வியாதி எல்லாம் உண்டாக்குறீங்க. பாவி சண்டாளா, உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா? சரி, சாமான்ல தான் கலப்படம் பண்றேன், குழந்தைக்கு சாப்பிடுற பால் பவுடரை விட்டு வைக்க கூடாது, அதுலயுமா கலப்படம் பண்ணணும்? என்னமோ தம்பி, இன்னைக்கு என் கடையில பாத்துட்டீங்க, பேசுறீங்க. இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாதுயா. ஏன்னா நல்ல ஜனங்களுக்கு மத்தியில மனுஷனை போல உன்னை உண்டாக்கி கலந்து விட்டுட்டான் பாரு. ஆண்டவனே கலப்படம் பண்ணிட்டாயா. யோ, உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நான் செய்யறேன். என்ன ஒழிச்சு கட்ட ஒரு வழியா? ஏன் இப்படி நாய் மாதிரி குறைக்கிறீங்க? பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்களோட மாரடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஏன் இப்படி ஒன்னா வந்து இடம் எடுக்கிறீங்க? தனித்தனியா வரக்கூடாது. எங்களுக்கு கை 2 10 காலில இருந்து கால் கடுக்க நிக்கிறேயா? நிக்கிறதுக்கு உனக்கு காலு கடுக்குதா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. ஊர்ல ஒரு கடை தானே வச்சிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் அசந்து உட்கார்ந்துட்டா இந்த பய பிள்ளைங்க உப்பு புளி இல்லாம உசுர விட்டுடுமே இறக்கப்பட்டு டவுன் வரைக்கும் நடையா நடந்து போய் அரிசி பருப்பை என் தலையிலேயே தூக்கிட்டு வந்து உங்க அளவுக்கு தினசரி கொட்டுறேனே. என்ன பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சரி சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? 2 கிலோ சக்கரை கொடுங்க. 8 ரூபாய். ஐயோ, நேத்து 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்களே. யாரா இவன் நேத்து சங்கதியை பேசிட்டு இருக்கிறான்? நாட்டுல நாளுக்கு நாள் விலை ஏறிட்டு இருக்கு. அது இருக்கட்டுங்க, இன்னைக்கு காலையில 4 ரூபாய் கொடுத்தீங்களே. சிச்சி, பட்டி காட்டு மண்டு பய பிள்ளைங்கிற காமிச்சு. ஏண்டா இப்ப என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் விஷம் மாறி விலை ஏறிட்டு இருக்கு. இங்க பத்தியா நம்ம கடையோரமா தட்டி போயிட்டு இருக்கு பாரு. கல்கத்தா, பாம்பே, டெல்லி எல்லா இடத்துக்கும் அந்த தந்தியிலேயே விலைவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்ப வாங்குனா 8 ரூபாய். இன்னும் 2 நிமிஷத்துல 10 ரூபாய் ஆயிடும். வேணும்னா வாங்கு, ஏன் இடத்தை காலி பண்ணு. டேய், கடை எடுத்து போட்டான். ஐயா, நீ சொல்றதுக்கு கொடுங்க ஐயா. 2 கிலோ சக்கரை காட்டி அவன் முகத்துல தூக்கி ஏறி. கொள்ளையில போ, கொள்ள லாபம் அடிக்கிறாய். கலப்படம், கருப்பு மார்க்கெட், கொள்ளை லாபம், கலப்படம், கொள்ளை லாபம், தனிநபர் கொள்ளை லாபத்தை, தனிநபர் கொள்ளை லாபத்தை, கொள்ளை லாபம், மடப்பசங்களா முட்டா பசங்களா? ஏண்டா உப்பிட்டவரை உள்ளவன் என்ன கம்பம் சொன்னானே? ஏய், நான் உங்களுக்கு வெறும் உப்பு மட்டுமா போட்டேன்? புளி, மிளகா, அரிசி, சக்கரை வரைக்கும் போட்டானே. இத்தனை வருஷமா தின்னுட்டு என் கடைக்கு முன்னாலே நின்னுட்டு என்ன ஒழிகன்னு சொல்றீங்களே, நீங்க உருப்படுவீங்களாடா? இந்த பசங்க தான் வேலை இல்லாம ஏதோ பஞ்சாயத்து போர்டு மெம்பர்னு கூச்சல் போடுறாங்கன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு மூளை? நம்பாதீங்க, சுத்த காலி பசங்க. ஆமாய்யா, நாங்க காலி பசங்க தான். ஏன்னா ஒவ்வொரு சாமானுக்கும் 1க்கு 10 விலைய நீ ஏத்தி வச்சு நீ கேட்ட விலைய கொடுத்த அந்த சாமான்களை வாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க காது கழுத்துல இருக்கிறதெல்லாம் அழகு வைக்க முடியா பண்ணி எங்க கையோட பையன் காலி பண்ணி இல்ல.
நாங்க காலி பசங்க தான் ஐயா. அத்தனைக்கு சேர்த்து ஒன்ன ஒழிச்சு கட்டி உன் கடையை காலி பண்றதுக்கு தான் எங்க தலைவர் திட்டம் தீட்டி இருக்கிறார். என்னையா திட்டம்? என்ன திட்டம்? கூட்டுறவு சங்கத்தை சங்கம் என்ன ஒடிக்க ஒரு திட்டம் இருக்கு நானே. அது இதுதான். இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நாளைக்கு காலையில நம்ம கிராமத்துக்கு மாரியம்மன் கோவிலுக்கு எதிர்கால உள்ள கட்டடத்துல நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவர் சின்ன தம்பி ஐயா தலைமையில கூட்டுறவு மளிகை கடை திறக்க போறாங்க. தேவைதான்ப்பா. கடிபண்டு பயிரே. அதெல்லாம் சொல்ல திக்குங்கள் இல்லைங்க. நாளை இருந்து கள்ள மார்க்கெட்டு ஒழிய போகுது, கலப்படம் அழிய போகுது, கொள்ள லாபம் புண்டோட ஒழிய போகுது. ஏண்டா இத வந்து கடவுள்னாலதான் சொல்லலாமா? தெருமுனையில கத்த போதே காதல் விழுந்துச்சுல, ஏண்டா இவருக்கு எரிச்சல கலப்புற? ஏய்யா, ஊருக்கு நல்ல வார்த்தையை 4 தடவை சொல்லக்கூடாதா? ஊருக்கு நல்ல வார்த்தை, இவருக்கு அவருக்கு சேர்த்துதான் ஐயா அடிக்கிறேன். நிறுத்துறான். எனக்காக நீ என்ன அடிக்கிறது? போடா. ஏய்யா, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாயா வந்து அடிக்க போறேன். என்னடா படுத்துட்ட? வியாபாரமே படுத்துருச்சு, நான் படுத்தா என்ன? ஏண்டா படுத்துட்டு தான் இருக்கிறிய? காலாட்டம் என்னடா வேண்டி இருக்கு? காலை கூட ஆட்டலன்னா போயிடுச்சாக்குன்னு கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கும், உங்களுக்கு தெரியாது. அங்க பாரா, அந்த கூட்டுறவு கடையே. ஐயோ, எழுந்திருச்சு பாரா. அயோக்கிய பயல. என்ன கூட்டம்? ஏங்க, நம்ம மட்டும் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது என்னங்க? ஐயோ ஐயோ, திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்குது. அது சரி, சரக்கு சுத்தம், நியாய விலை, ஏன் கூட்டம் ஏறாது? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏண்டா டேய், நம்ம கடை பக்கம் ஒரு காக்கா குருவி கூட வரமாட்டேங்குது. நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ என்ன கால் மேல கால் போட்டுட்டு? ஏண்டா டேய், முதலாளிக்கு காட்டுற மரியாதையாடா இது? களிமண்ணு பயல. ஐயோ, சும்மா கத்துற. வியாபாரம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல முதலாளி என்ன, தொழிலாளி என்ன? ஏன் கால நம்ம தூக்கி உன் மேல போட்ட மாதிரி சத்தம் போடுறோம். என் மேல போட்டுக்கிட்டா என்ன தப்பா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. என் காலா அத்தி பூத்தா போல எவனோ ஒருத்தன் வர்றான்டா. அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நேரா அந்த கடைக்கு தான் போய் நிப்பான் போல இருக்கு. வாங்கண்ணா, ஐயா வாங்க, ஐயா வாங்க, வாங்கண்ணா. அந்த கடைக்கு போகலாம், எங்க கடைக்கே வாங்கண்ணா. அங்க போகலாம். அண்ணா ஏதாவது வாங்குங்கண்ணா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நெருப்பிட்டு இருக்கா? புளி மணங்கு 2 ரூபாய், பைத்தம் பருப்பு மூட்டை 35 ரூபா. பணத்தை நீங்க மெதுவா கொடுக்கலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன வேணும்? வாங்க. வந்தான், கேட்டான், கொளுத்தான், புடிச்சான், பூட்டான். ஆமா, நம்ம கடை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானே லீவு? ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல, என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்குது வியாபாரம். இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டிருக்கிறது கையில, கழுத்துல, காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போல் இருக்குது. ஆமா, இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? எல்லாம் பல்ல உடைச்சிடுவேன். வச்சுக்காத. என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா 2 நாள் நீ கடனாளி. என்ன நான் என்னைக்குமே தொழிலாளி, உன் தயவு தேவையில்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? இந்த கோச்சுக்காதரா, கோச்சுக்காதரா. பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. வாடா ராஜா, உட்காந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு படியா.